Hey guys, I'm Gautam. Welcome to futuretechgadgets. இன்னைக்கு வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான புது இன்வென்ஷன்லாம் வந்து பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஸோ கடைசி வரைக்கும் விடாம பாருங்க. சேனலுக்கு நீங்க புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ட்ரேடிங் ஆப்பை பற்றி பார்த்துருவோம். நீங்கள் வீட்டில் இருந்துகிட்டே ஈஸியாக வந்து மணியை ஏர்ன் பண்ணணும்னா பினோமோ வந்து யூஸ் பண்ணுங்க. இந்த பினோமோ ஆப் வந்து கூகுள் பிளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோரில் வந்து அவைலபிளாக இருக்கு. இதில் நீங்கள் ட்ரேடிங் பண்ணுறது மூலியமா அதிகப்படியான ப்ராஃபிட் வந்து எடுக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்து 3500 வந்து ட்ரேடிங் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அந்த 3500 அமௌண்ட் வந்து வேல்யூ அப்ல போகும்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ அப்ல போகுதா டவுன்ல போகுதான்னு சொல்லிட்டு உங்களால் இந்த கிராஃப் யூஸ் பண்ணி பார்க்க முடியும். எஸ், நம்ம பண்ண ஃபோர்காஸ்ட் வந்து சரியா இருந்ததுனால நம்மளுக்கு ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு. ப்ராஃபிட் கிடைச்ச இந்த அமௌண்ட்டை வந்து 24 ஹவர்ஸில் பேடிஎம் இல்லைனா வந்து பேங்க் அக்கௌண்ட் யூஸ் பண்ணி உங்களால் வித்ட்ரா பண்ண முடியும். பட் பி கேர்ஃபுல், யூ கேன் லூஸ் சம் டைம். பினோமோ ஆப்பில் மினிமம் டெபாசிட் அமௌண்ட் 350 rupees. பட் ஸ்க்ரீனில் தெரியுற இந்த ப்ரோமோ கோடை வந்து நீங்கள் யூஸ் பண்ணினா உங்களோட அமௌண்ட் வந்து அப்படியே டபுள் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து 350 டெபாசிட் பண்ணுறீங்கன்னா உங்கள் அமௌண்ட் வந்து 700 ஆகும். டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்க் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து 65,000 rupees டெமோ அக்கௌண்ட்டில் வந்து கிடைக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணி உங்களால் வந்து ப்ராக்டிஸ் பண்ண முடியும் அண்ட் நிறைய விஷயத்தை கற்றுக்க முடியும். நான் வந்து பினோமிஸ்ட். இந்தியாவில் மட்டும் 2 million பீப்புள்ஸ் வந்து யூஸ் பண்றாங்க. சோ நீங்களும் யூஸ் பண்ணுங்க. ட்ரேடிங் பண்ணி மணியை வந்து ஏர்ன் பண்ணுங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து லிங்க் கொடுத்திருக்கேன். அதை யூஸ் பண்ணி நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். நம்பர் 1, கான்கிரீட். இது வந்து ஒரு ஃபாஸ்ட் ட்ரைனிங் கான்கிரீட். யூகே கம்பெனி வந்து செமையான டெக்னாலஜியோட பயங்கரமாக இதை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ரெய்னி சீசன்லாம் வந்து மழை பெஞ்சிருச்சுன்னா ரோடு ஃபுல்லாக வந்து தண்ணி நிரம்பி இருக்கும். ஸோ அந்த வாட்டர்லாம் வந்து கிரவுண்டு கீழே போகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். பட் இந்த மாதிரி ஒரு கான்கிரீட் யூஸ் பண்ணி ரோடு போட்டாங்கன்னா தண்ணிலாம் வந்து இந்த ரோடே வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். இந்த கான்கிரீட்ல வந்து சின்ன சின்ன ஹோல்ஸ் தான் இருக்கும். ஸோ அது வழியாக வாட்டர் வந்து உள்ள போயிடும். ஒரு ஸ்கொயர் மீட்டர்ல வந்து 1000 லிட்டர் ஆஃப் வாட்டர் வந்து இதில் வந்து அப்சர்வ் பண்ண முடியும். அதுவும் வந்து 1 minute வந்து பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி சிம்பிளான கான்செப்ட் வந்து யூஸ் பண்ணி இன்ஸ்டன்ட்டாக வாட்டர் அப்சர்வ் பண்ணுற மாதிரி கண்டுபிடிச்சிருக்காங்க. பெரிய பெரிய மெட்ரோ சிட்டியில் வந்து மண்ணையை வந்து பார்க்க முடியாது. ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு ஃபாஸ்ட் ட்ரைனிங் கான்கிரீட் ரோடு வந்து தேவைப்படும். நம்பர் 2, டில்ட் பிரஷ். இது ஒரு செம்மையான விர்ச்சுவல் ரியாலிட்டி அப்ளிகேஷன். ஸோ இதை வச்சு உங்களால் வந்து வீட்டுக்குள்ளேயே சின்ன சின்ன ரூம்குள்ளேயே வந்து 3D பெயிண்டிங்லாம் வந்து பண்ண முடியும். ஸோ அந்தளவுக்கு வந்து இதோட டெக்னாலஜியே வந்து பயங்கரமாக இருக்கும். பட் இதுக்கு வந்து ஏஆர் ஹெட்செட் வந்து வேணும். ஒரு குட்டியான கண்ட்ரோலர் இருக்கும். ஸோ அதையும் ஹெட்செட்டையும் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கணும். உங்கள் இமேஜினேஷனில் வந்து எப்படி தோணுதோ ஸோ அதே மாதிரி வந்து பர்ஃபெக்டாக உங்களால் வந்து கிரியேட் பண்ண முடியும். உங்களுக்கு வேணுன்ற கலரை வந்து நீங்கள் அழகாக பிக் பண்ண முடியும். ஒரு பெயிண்டிங் பண்ணுறதுனா வந்து நீங்கள் இங்க் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா வந்து ஸ்மோக் எஃபெக்ட் அண்ட் ஸ்னோ, ஃபயர் இந்த மாதிரி விதவிதமாக உங்களோட கிரியேட்டிவிட்டி ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து செலக்ட் பண்ண முடியும். உங்கள் கனவுல வர இமேஜினேஷன் இல்லைனா வந்து கிரியேட்டிவாக நீங்கள் ஏதாச்சும் கேம் இல்லைனா வந்து வேறு ஏதாச்சும் பில்ட் பண்ண நினைக்கிறீங்கன்னா இதை வச்சு உங்களால் வந்து பர்ஃபெக்டாக அழகாக வந்து பண்ண முடியும். நம்பர் 3, 9 gear ஸ்பின்னர். இது வந்து ஒரு ஸ்மூத்தான ஒரு ஸ்பின்னர். ஒரே ஸ்பின்னரில் வந்து 9 gears இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் இருக்க கியர்ஸ்லாம் உங்களால் தனித்தனியாக கழட்டி ஃபிட் பண்ண முடியும். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட் உங்களோட ஃபிங்கர் வந்து நீங்கள் சென்டரில் பிடிச்சி நீங்கள் வந்து ஸ்பின் பண்ணால் போதும், ஃபுல்லாக வந்து ஸ்பின் ஆக ஆரம்பிச்சிடும். அது பார்க்கவே வந்து செம அழகாக இருக்கும். ஸோ இதை வச்சு உங்களுக்கு பிடிச்ச இடத்துல செம எஃபெக்டிவாக ஃபன்னாக வந்து உங்களால் வந்து விளையாட முடியும். நம்பர் 4, KAPSUL. இது வந்து ஒரு ஸ்மார்ட்டான விண்டோ ஏர் கண்டிஷனர். இப்போ எல்லார் வீட்லேயும் வந்து ஸ்பிளிட் ஏசி வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பட் கொஞ்ச நாளைக்கு முன்னாடிலாம் வந்து விண்டோ ஏசி தான் வந்து இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி ஒரு கான்செப்டில் தான் இந்த ஏசியும் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. அந்த காலத்தில் இருந்த விண்டோ ஏசிலாம் வந்து பெருசாக இருக்கும். நம்மளோட ஜன்னலை வந்து ஃபுல்லாகவே வந்து மறைச்சிக்கும். அதனால உங்களால் விண்டோவிலேயே வேற எதையும் பார்க்க முடியாது. பட் இந்த ஏசி வந்து ரொம்பவே சின்னதாக இருக்கனால ஸோ உங்களோட விண்டோவில் வந்து கம்மியான ஸ்பேஸ் இருந்தாவே போதும், உங்களால் ஈஸியாக வந்து இன்ஸ்டால் பண்ண முடியும். இந்த ஏசி வந்து உங்களால் ஃபோன்லேயே அக்சஸ் பண்ண முடியும். ஒரு நைஸான கோல்ட் ஏர் வந்து வந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு வேணான்ற டைமில் நீங்கள் அழகாக வந்து கழட்டி பெட்டு கடியில் வந்து வச்சுக்கலாம். ஃபைனலாக வந்து இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா வந்து 18 kg. நம்பர் 5, EQUILIBRIC COLANDER. உங்களோட கிச்சனுக்கு வந்து இந்த பாத்திரம் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சில பேர்லாம் வந்து அரிசி வடிக்கும் போது அந்த சின்ன சின்ன காய்கறிலாம் வந்து கட் பண்ணி அதை வந்து கழுவும் போது அதெல்லாம் வந்து சிங்க்ல வந்து விழுந்துரும். பட் அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி ஒரு பாத்திரம் வந்து இருந்துச்சுன்னா உங்களால் ஈஸியாக வந்து எல்லாத்தையும் வந்து கழுவ முடியும். ஸோ அவ்வளோ சீக்கிரம் நம்ம வாஷ் பண்ணுற பொருள் வந்து கீழே விழாமல் இருக்கும். நார்மலான பாத்திரம் வந்து யூஸ் பண்ணி நம்ம வெஜிடபிள்ஸ் வந்து கழுவும் போது நிறையா தண்ணி வந்து செலவாகும். பட் இதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து வாஷ் பண்ணும்போது உங்களால் வாட்டர் வந்து சேவ் பண்ண முடியும். கண்டிப்பாக வந்து எல்லாத்தோட கிச்சன்லேயே வந்து இந்த மாதிரி ஒரு பாத்திரம் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
நம்பர் 6 ULO. இது வந்து ஒரு குட்டியான ஒரு கியூட்டான ரோபோட் பெட். இன்பில்ட்டாக வந்து கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ இதை யூஸ் பண்ணி உங்களால் வந்து வீடியோ அண்ட் ஆடியோ வந்து ரெக்கார்ட் பண்ண முடியும். நீங்கள் வந்து வேலைக்கு போயிட்டீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்க பெட்டு வந்து தனியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து நீங்கள் ஆஃபீஸில் இருந்துகிட்டே உங்கள் பெட்டு வந்து என்ன பண்ணுதுன்னு சொல்லிட்டு பார்க்கணுன்னா சிம்பிளாக இதை வச்சு உங்களால் வந்து ஃபோன்லேயே வந்து பார்க்க முடியும். ஒரு செமையான விஷயம் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. இந்த ரோபோட் அவளால் வந்து நம்ம கூட வந்து இன்ட்ராக்ட் பண்ண முடியும். ஸோ இது கொடுக்குற ஐ எக்ஸ்பிரஷன் அண்ட் ஐபால் ஷிஃப்டிங்லாம் வந்து பார்க்கவே செம்மையாக இருக்கும். நம்மளை எப்பயுமே வந்து ஜாலியாக வச்சுக்கும். ஈவன் இதோட ஐ கலர்ஸ் வந்து உங்களால் வந்து உங்களுக்கு பிடிச்ச கலர்ஸ்லாம் மாற்ற முடியும். ஃபைனலாக நம்ம வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இன்னைக்கு பார்த்த இன்வென்ஷன்லாம் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் உங்களுக்கு என்ன மாதிரி டாபிக் வேணும்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் வந்து நம்ம போட்டிருக்கோம். ஸோ எல்லா வீடியோ வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா வீடியோ வந்து பிடிக்கும். நெக்ஸ்ட் இந்த மாதிரி இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். லவ் யூ, பாய்.